சுவையான கறிக்குழம்பு டேஸ்ட்டில் காராமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். நான் 8 மணி நேரம் காராமணியை ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது கூட 2 தக்காளி, பழுத்த தக்காளி, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி மையாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ என்ன நம்ம ஒன் பாட்டில் சமைக்கிறனால குக்கர்லேயே வச்சிடலாம். நான் வச்சிட்ருக்க காராமணி எடுத்து உள்ளே போட்டுடுறேன். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தேவையான அளவு தண்ணி கலந்து நீங்கள் தண்ணி மாதிரி உள்ளே ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு போடுங்க தேவைக்கேற்ப. ஸோ விசில் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வச்சு அரைக்கிடுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிள்ளை போட்டுட்டு குட்டி வெங்காயம் போடுங்க. ஸோ சின்ன வெங்காயம் பார்க்குறப்ப டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க. அதை போட்டுட்டு லைட்டாக பெருங்காயம் அண்டு உப்பு, ஆல்ரெடி உப்பு நம்ம குழம்புல போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளவே தான், நம்ம கறி குழம்பு மாதிரி காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கிண்டி விட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுலேயே நான் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன். இன்றைக்கி நான் மட்டர் ரைஸோடு சர்வ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.